Hey listeners, shut up. ஹே லிசனர்ஸ், டிஸ்பிளேல ஷோ ஆகிற இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் எப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டிஸ்பிளே சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 எல்லா இமேஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் பேக் வந்துட்டு ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி டார்க்னஸ் வர மாதிரி வேல்யூவை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எடிட்டிங் வந்து பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்டெப்பாச்சும் மிஸ் ஆகிரும். ஸோ அதனால ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ இல்லைனா டவுன்லோட் மியூசிக் எது இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வீடியோலேருந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த 2 இமேஜுக்கும் சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜுக்குமே ட்ரான்சேஷன் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கேப் விட்டுருங்க. ஒரு லிரிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக கேப் விட்டு நெக்ஸ்ட் இமேஜ் அதுக்கடுத்து அந்த இமேஜ்லேயும் ஒவ்வொரு லிரிக்ஸும் முடிய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இமேஜை ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது தென் எல்லா இமேஜுக்கும் கரெக்டாக லிரிக் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளர், கிளாஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு இமேஜ் பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு பிளர் பண்ணி வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பிளர் எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் எல்லா இமேஜுமே கொஞ்சம் பிளராக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ பொறுத்து தான் இமேஜ் பிளரிங் ஆகும். டிக் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு சைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் நான் 4th ஒன் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4th ஒனில் ஆரோ மார்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நான் மிடில் சைடில் வச்சு செட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே ஆட் பண்ணணுமோ அங்கே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் ப்ளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் டைப் பண்ணி மாற்றி வச்சா போதும். இப்போ டிக் கொடுத்துட்டு எல்லா லிரிக்கையுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணதும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து இமோஜிலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸ்க்குமே நீங்கள் எந்த மாதிரி இமோஜி வந்துட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து iOS இமோஜி ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேஷன் வந்து பேசிக்கில் 5th ஆரோ மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு லிரிக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்டிங் அதாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டரில் வந்துட்டு சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு எந்த மாதிரி இமோஜி கொடுக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ண மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் இமோஜியை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டா வீடியோ மேக்ஸிமம் ரெடி. மேக்ஸிமம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி தான். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு வீடியோவை ஜூம் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வீடியோ எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் எடிட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய், தென் சேவ் பண்ணிக்கோங்க.